டெவால்ட் பிரேவிஸோட பேட்டிங்னால சிஎஸ்கேட பேட்டிங் ஆர்டர் தத்தளிக்க போது ஃபியூச்சரில் அப்படின்னே சொல்லலாம். டெவால்ட் பிரேவிஸ் சிஎஸ்கேட பேட்டிங் ஆர்டர் கொலாப்ஸ் ஆனால் கண்டிப்பாக அவர்களை காப்பாற்ற முடியாது அப்படின்னு எல்லாருமே சொல்லிக்கிறாங்க. என்ன நடக்குது, டெவால்ட் பிரேவிஸோட பேட்டிங்கில் இருக்க மேஜரான ப்ராப்ளம்ஸ் எதுவாக இருக்குது அண்ட் டெவால்ட் பிரேவிஸை எதுக்கு எல்லாரும் இப்படி குறை சொல்லிக்கிறாங்க அண்ட் டெவால்ட் பிரேவிஸ் அதை எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது, அதை பற்றி கம்ப்ளீட் டீட்டெயில்டாக பார்க்கலாம். சிஎஸ்கே டிஜே பிராவோ எடுத்துன்னு வரீங்க கோச்சா அப்படின்னு பார்த்தா வேற ஒரு கோச்சை சிஎஸ்கே அப்பாயிண்ட் பண்ண போகிறாங்க. ஆல்மோஸ்ட் அப்பாயிண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அந்த கோச் யார் அண்ட் அவருக்கு கொடுத்துருக்க ரோல் எதுவாக இருக்குது அதை பற்றியுமே இந்த வீடியோவில் கம்ப்ளீட் டீட்டெயிலில் பார்க்கலாம். ஸோ ஓகே, வாங்க இஸ் வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம குவிக்காக நம்மளோட புது கோச் யாரை இருக்க போகிறாங்க அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்லி கைஸ், இந்த கோச் பேர் கேட்குறது உங்களுக்கே ஷாக்கிங்காக இருக்கும். ஸோ நம்ம டிஜே பிராவோ தான் போலிங் கோச்சை எதிர்பார்த்தோம். பட் சிஎஸ்கே இங்கே ஒரு பெரிய ட்விஸ்ட்டு அடிக்க போகிறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். பிகாஸ் கேகேஆர்லேருந்து பரத் அருண் அப்படின்னு ஒரு போலிங் கோச்சை சிஎஸ்கே அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. கேகேஆரில் இருக்க போலிங் கோச் எப்படிடா அப்பாயிண்ட் பண்ணாங்க அப்படின்னு கேட்டால் கைஸ், கேகேஆர் அவங்களுடைய கோச்சிங் ஸ்டாஃபெல்லாம் கம்ப்ளீட்டாக மாற்ற போகிறாங்க. சொன்ன மாதிரி அவங்களோட ஹெட் கோச்சை லீவ் பண்ணிட்டாங்க. அவர் இப்போ இனிமேல் கேகேஆருக்காக ஹெட் கோச்சாக இருக்க மாட்டாங்க. ஸோ அதே மாதிரி பரத் அருண் இவருமே அங்கே விட்டுட்டாங்க. பட் டிஜே பிராவோ அவங்க விடல. டிஜே பிராவோ கண்டினியூ பண்ண போகிறாரு. மோஸ்ட்லி ஐபிஎல் 2026க்கு கேகேஆர் கூட அப்படின்னு சொல்லலாம். பட் கைஸ், கேகேஆர் பரத் அருணை பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க. ஸோ அதனால சிஎஸ்கே இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறாங்களாமா பரத் அருணை சிஎஸ்கேட போலிங் கோச்சாக அப்பாயிண்ட் பண்ணிட்டு இதை பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஆர்டிகல்ஸில் எழுதியிருக்காங்க. லைக் இன்சைட் ஸ்போர்ட்ஸ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா இந்த மாதிரி. ஸோ சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட ருத்துராஜ் கைக்வாட் அண்ட் தோனி இன்ஜூரியாக இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவரை எடுத்துன்னு வரலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருந்தாங்களாமா. ஸோ அந்த டைமில் 2025 இந்த வருஷம். ஸோ அப்போது அவர் மேலே சிஎஸ்கே இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க. அவர் பார்த்தீங்கன்னா இந்தியன் டீமோட போலிங் கோச்சாக இருந்திருக்காரு. லைக் நம்மளுடைய தலை எப்போ கேப்டனாக இருந்தார்ல இந்தியாவுக்காக. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பரத் அருண் பார்த்தீங்கன்னா இந்தியாவோட போலிங் கோச்சாக இருந்திருக்காரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது பரத் அருணுக்கு பார்த்தீங்கன்னா தலை கூட ஒரு நல்ல பாண்டிங் இருந்திருக்கும். ஸோ அதனால் மேபி தலை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கலாம், லைக் இவரை போலிங் கோச்சை எடுத்துன்னு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மேபி சிஎஸ்கே அவர் மேலே ஃபஸ்ட்டிலேருந்து இன்ட்ரெஸ்டடாக இருந்திருக்காங்க பரத் அருணா சிஎஸ்கேவோட ஒரு கோச்சிங் ஸ்டாஃபை எடுத்துன்னு வரதுக்கு. ஸோ அதனால் இப்போ பரத் அருண் ஆல்மோஸ்ட் சிஎஸ்கேட போலிங் கோச்சை வரப்போகிறாரு. பட் யார் வெளியில் போக போகிறாங்க அப்படின்னு தெரியல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ். மோஸ்ட்லி யாருமே வெளியில் போக மாட்டாங்க. மேபி ஒரு அசிஸ்டன்ட் போலிங் கோச் ஆண்ட்ரூ சிமன்ஸ் இருக்காரு, இவரு மெயின் ஹெட் போலிங் கோச்சாக மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஃபர்தர் என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இப்போது டெவால்ட் பிரேவிஸ் இவர் மேலே வச்சிருக்க குற்றச்சாட்டு நிறையவே ஆகிட்டு இருக்கு இப்போது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் அவருடைய பேட்டிங் அந்த மாதிரி இருந்திருக்கு. ஃபேன்ஸுக்கு பார்க்கறதுக்கு தரமாக இருக்குது பேட்டிங். அந்த மாதிரி போட்டு பிரித்து எடுத்துடுறாரு. வராரு அடிக்கிறாரு போகிறாரு, வராரு அடிக்கிறாரு போகிறாரு, ரிப்பீட் அப்படின்னு எந்த மேட்ச் வந்தாலும் அக்ரெசிவாக டேக் ஆன் பண்ணுறாரு, ஃபியர்லெஸ் இன்னிங்ஸ் விளையாடுறாரு. ஸோ அது பார்த்தீங்கன்னா டீமுக்கு நிறையவே எஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் இப்போது டீம் பார்த்தீங்கன்னா பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது அப்படின்னு வச்சுக்கோங்க. சிஎஸ்கேயோட பேட்டிங் கொலாப்ஸ் ஆகுது. அப்போ பார்த்தீங்கன்னா டெவால்ட் பிரேவிஸ் வந்து அடின்னு அடிச்சுட்டா, ஸோ கீழே எந்த ஒரு பவுலருமே இல்லை அப்படின்னா டெவால்ட் பிரேவிஸ்னால சிஎஸ்கேயோட பேட்டிங் ஒரு இனிமேல் கொலாப்ஸ் ஆகிடும். ஸோ அங்கேருந்து கேமோட டேக் ஆன் பண்ணி போக மாட்டேங்கிறாரு, லாங் இன்னிங்ஸ் விளையாட மாட்டேங்கிறாரு டெவால்ட் பிரேவிஸ். இதெல்லாம் ஒரு மேலே இருக்க குற்றச்சாட்டு. ஸோ இதை அவர் கண்டிப்பாக மாற்றிக்கோங்க. இஸ் பிகாஸ் டீம் தத்தளிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி டெவால்ட் பிரேவிஸ் சேஞ்ச் பண்ணி அடாப்ட் பண்ணி விளையாடும். நான் இந்த மாதிரி தான் அக்ரெசிவாக விளையாட போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே, எல்லா மேட்சஸுமே கிளிக் ஆகுது. ஒரு 2 மேட்ச் கண்டிப்பாக அதுவுமே ஃபெயிலியரில் போய் முடியும். இஃப் இது ஃபைனல் மேட்ச்சில் போய் ஃபெயிலியராக முடிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டீமுக்கு ஒரு பெரிய எஃபெக்ட் அது பண்ணும். பிகாஸ் ட்ராஃபி ஜெயிக்கிற மாதிரி ஒரு மேட்ச்சில் டெவால்ட் பிரேவிஸ் என்னுடைய ரோல் தான் நான் பண்ண போகிறேன் அப்படின்னு போனால் டெஃபினட்டாக எஃபெக்ட் பண்ண கைஸ். அதனால் சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி டெவால்ட் பிரேவிஸ் கண்டிப்பாக அதை சேஞ்ச் பண்ணிக்கணும். அண்ட் அவருக்குமே இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் போயிருக்கும். ஸோ சிஎஸ்கேவோட பேட்டிங் கோச் மைக் ஹசி தெரியும். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கான்டாக்டில் இருந்திருக்காரு நம்மளுடைய சிஎஸ்கே பிளேயர்ஸ் கிட்ட. ஸோ அதனால் அவருமே கண்டிப்பாக இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் கொடுத்துருப்பாரு, லைக் லாங் இன்னிங்ஸ் விளையாடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அவர் இப்போ ஓடிஐ ஸ்குவாடில் கூட செலக்ட் ஆகிருக்காரு ஆஸ்திரேலியாவில். அங்கே போய் எப்படி பண்ண போகிறாரு, ஓடிஐ தான் மெயினாக இருக்கும் கைஸ். பிகாஸ் T20 அண்ட் டெஸ்ட் 2 ஸ்கில்ஸுமே ஓடிஐயில் யூஸ் பண்ணணும். ஸோ அங்கே போய் எப்படி பர்ஃபார்ம் பண்ண போகிறாரு டெவால்ட் பிரேவிஸ். ஸோ அதை பொறுத்து அவருடைய கெரியர் அந்த பேட்டிங் எப்படி இருக்க போகுது அப்படின்னு டிசைடும். வெயிட் பண்ணி பார்க்கலாம் கைஸ் ஃபர்தர் டெவால்ட் பிரேவிஸ் எப்படி விளையாட போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. இனிமேல் டைம் இருக்குது, அதுக்குள்ளே அவர் சேஞ்சஸ் பண்ணிக்குவார் அப்படின்னு நம்பலாம். பட் சிஎஸ்கே மாதிரி ஒரு என்விரான்மெண்ட் வராரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக ஒரு பேட்டிங்கில் நிறைய சேஞ்சஸ் எதிர்பார்க்கலாம், இம்ப்ரூவ்மெண்ட்டுமே எதிர்பார்க்கலாம். லைக் நிறைய பேட்டர்ஸ் இந்த மாதிரியே பண்ணு
பண்ணிட்டு நல்லா ப்ளே பண்ணிக்கிறாங்க இப்போ கூட சிஎஸ்கே டீமில் அப்படின்னே சொல்லலாம். எக்ஸாம்பிளுக்கு நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க கைஸ். ஒரு எக்ஸாம்பிளில் தேவையில்லை. சிஎஸ்கேக்குள்ளே வந்துட்டா அவங்க கண்டிப்பாக க்ரூம் ஆகி நல்லா விளையாடுவாங்க. அண்ட் டெவால் ப்ரூவிஸுமே அவரோட இன்னிங்ஸை ஸ்லோவாக இம்ப்ரூவ் பண்ணிக்குவார். ஸோ இதுதான் டெவால் ப்ரூவிஸ் மேலே இருக்க மெயினான குற்றச்சாட்டு. ஸோ இதெல்லாம் சில பல ஃபேன்ஸ் சொல்லுவாங்க, அவ்வளோதான் கைஸ். அண்ட் இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸப்ட் பண்ணிக்க கூடாது. பிகாஸ் அவரோட விக்கெட் எப்படி தூக்குனாங்க அப்படின்னு உங்களுக்கே தெரியும். ஸோ விட்டுலாங்க கைஸ் அதெல்லாம். ஸோ ஓகே கைஸ், உங்களுடைய கருத்து என்ன இருக்குது சிஎஸ்கேடைய புது போலிங் கோச் பற்றி அதை மறக்காம கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். ஓகே கைஸ், இவ்வளோ கைஸ் இந்த வீடியோ. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாய் கைஸ்.